தேவையில்லாம திருச்சி ஜங்ஷன்ல இந்த பஸ் ஸ்டாண்ட கூட்டிட்டு போய் பஞ்சப்பூல வச்சிருக்கீங்களா சொல்லி நெறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஆனா உள்ள போய் பார்த்ததுக்கப்புறம் நடந்ததே வேறையா இருந்துச்சு கைஸ். இங்க பாருங்க, திருச்சியில புதுசா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணது இப்ப யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பஸ் எல்லாமே வந்து இனிமேல் இங்க இருந்து தான் போகும். என்ன ஒரு பிரச்சனைனா, பைபாஸ்ல போற எல்லா பஸ்ஸுமே வந்து ஜங்ஷனுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா லோக்கல் பஸ் எல்லாமே வந்து ஜங்ஷனுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது ஒண்ணு தான் பிரச்சனை. அதே மாதிரியே வந்து உள்ள போனோனே வந்து உங்களுக்கு எந்தெந்த பஸ் எங்க நிக்கணுங்கிற மாதிரி டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் வரப்போ கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கலாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்கலேட்டர் இருக்கும், வயசானவங்கன்னா வந்து அதில் போகிறாங்க, லிஃப்ட் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா லோக்கல் பஸ் எல்லாம் மேலே தான் இருக்கும். கீழே வந்து எல்லாமே லாங்கில் போகிற பஸ் எல்லாமே கீழே தான் கேஸ் இருக்குது. உங்களோட லக்கேஜ்னா அது நீங்கள் டெம்பரரியாக வைக்கணும் அப்படின்னா அதுக்குமே இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சாப்பிடாம வந்துட்டீங்கன்னு கவலைப்பட வேணாம். உள்ள அஸ்வின் இருக்கு, கேஎம்எஸ் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக சென்ட்ரலைஸ்ட் ஏசி, வெயிட்டிங் ஹால், ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்கும். வரவங்க எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் பஸ் ஏறி போன மாதிரி இருந்துச்சு. யாருமே வந்து ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பிடிச்சிருக்கு, இல்லாட்டி பழைய ஜங்ஷன் தான் பிடிச்சிருக்காங்க, அதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க.